கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியமாய் இந்த நாளை நீர் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், நீர் எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளும், எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இதுவரைக்கும் உம்மை துதிக்க ஆராதிக்க கிருபை செய்த தேவன், இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா தடைகளை மாற்றும், உம்முடைய கரம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள, அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது தாவீது கர்த்தரை எப்படி பார்க்கிறான், தாவீது பார்வையில் கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இந்த நாளிலும் இந்த 31 சங்கீதத்தின் 15வது வசனம் சொல்லும்போது என் காலங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என் காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்ப்போமானால் இது ஒரு புலம்பலின் சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்தை தாவீது எழுதி அவன் கொயர் மாஸ்டர்ல ராக தலைவனுக்கு அந்த சங்கீதத்தை கொடுத்து அதை பாட வைத்திருக்கிறான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வேதனையை சொல்லுகிற சங்கீதம். அதே போல ஆண்டவருடைய விடுதலையை எதிர்பார்த்து நிற்கிற ஒரு சங்கீதம். அதே போல கடவுள் மேல் அசையாத நம்பிக்கையை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கை செய்கிற சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அதே போல இந்த சங்கீதமானது பாடப்பட்ட சூழ்நிலை என்ன என்று நாம் பார்ப்போமானால் தாவீதுடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துகளும் சோதனைகளும் நிறைந்திருக்கிற நேரத்தில், ஒருவேளை அது சவுலினாலே வந்திருக்கலாம் அல்லது அப்சலோமினாலே வந்திருக்கலாம். அந்த நெருக்கடியான நேரத்தில் கர்த்தர் அவனை விடுவிக்கும்படியாக பாடுகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் இருக்கிறது. அதே போல இந்த சங்கீதத்தின் 2வது பகுதியை நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த சங்கீதமானது ஒரு அர்ப்பணிப்பின் சங்கீதமாக இது இருக்கிறது. ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நாம் பார்க்கிறோம், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி இதை அந்த சங்கீதக்காரன் தாவீது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே தொங்கும் போது இந்த வார்த்தையை அவர் சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே சபை பாரம்பரியத்தின்படி இது பாடுபடும் தாசன் பாடின பாடல் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, இந்த வசனம், இந்த 15வது வசனம் சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த காலங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கையிலே பல காலங்கள் இருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம் இல்லையா. இயற்கையில பார்ப்பீர்களானால் முதல்ல என்ன சொல்லுதுன்னா கோடை காலத்தை குறித்து சொல்லுகிறது. கோடை காலம் அது என்ன அப்படின்னா வெப்பம் மற்றும் நீண்ட பகல் கொண்ட காலத்தை கோடை காலம் என்று சொல்லுகிறார். அதுக்கு சம்மர் என்று ஆங்கிலம் சொல்லுகிறது. 2வது ஒரு காலம் சொல்லுகிறது, அது இலை உதிர் காலம் என்று சொல்லுகிறது. மரங்களிலே இலைகள் உதிரும்,
வெப்பம் கூட அதாவது வெப்பம் குறைய ஆரம்பிக்கும். அந்த காலம் ஆங்கிலத்தில் அதை ஆட்டம் அல்லது ஃபால் என்று சொல்கிறாங்க. மூணாவது ஒரு காலம் சொல்லுகிறது, அது குளிர்காலம், வின்டர் சீசன். அது வெப்பம் குறைந்து குளிர் அதிகமாகிற ஒரு காலத்தை குறிக்கிறது. நான்காவது ஒரு காலத்தை சொல்லுகிறது, அது வசந்த காலம், ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங் டைம் என்று சொல்கிறாங்க. குளிருக்கு பின் செடி கொடிகள் எல்லாம் துளிர் விட்டு அது அப்படியே வளர்ந்து வருகிற ஒரு காலத்தை சொல்லுகிறது. அப்போ இயற்கையில் நாம் பார்க்கிறோம் ஒரு காலம். இப்போ இயற்கைக்கு மட்டுமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய காலங்கள் இருக்கிறது. இதில் ஒரே ஒரு காலத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த காலம் கண்டிப்பாக வந்தே ஆகும். அது என்ன காலம் தெரியுங்களா? காத்திருக்கும் காலம். என்ன காலம்? காத்திருக்கும் காலம். ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன், ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறேன், ஒரு வேலைக்காக காத்திருக்கிறேன், ஒரு திருமணத்திற்காக காத்திருக்கிறேன், குழந்தைக்காக காத்திருக்கிறேன் என்று காத்திருக்கிற ஒரு காலம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காத்திருப்பின் காலத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த காத்திருப்பின் காலத்தில் முக்கியமாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனிதன் யார் அப்படின்னா, ஆபிரகாமை நாம் பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த காத்திருப்பு காலம் எப்படிப்பட்டதுன்னா, எந்த நேரத்திலும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று காத்திருக்கிற ஒரு காலமாக இருக்கு. எப்போ கிடைக்கும், என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை தருவீர். இங்கே 15ஆம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஆபிரகாமுடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? 2வது வசனத்தை பாருங்க, 15:2. ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நாம் பார்க்கிற அந்த வார்த்தை, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். எந்த சூழ்நிலையில் சொல்றாருன்னா, அவர் பயந்து உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பயந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனிதனிடத்துல போய் பயப்படாத, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லி இருக்கணும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்கன்னு நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படிதான் சொல்லி இருக்கணும். ஆனா ஆபிரகாம் அப்படி சொல்லலை. அவன் ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனாய் இருக்கிறேன்னு சொல்லும்போது அது அவன் மண்டையில ஏறல. அவனுக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் எனக்கு கேடகமாய் இருங்க, மகா பெரிய பலனாய் இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நீங்க எனக்கு என்ன தருவீங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன தருவீர், என்ன தருவீர். அருமையான தேவஜனமே, இந்த காத்திருப்பின் காலம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது வேதனை நிறைந்த காலம். வேதனை நிறைந்த காலம். எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருக்கும். வெளியே சிரிப்பாங்க, வெளியே நல்ல சந்தோஷமாக பேசுவாங்க, எல்லார் இடத்திலும் நல்ல இன்முகத்தோடு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு காயம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர், எப்பொழுது தருவீர். இந்த கேள்வி ஆபிரகாமை ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்திருக்கும். அதே போல அவன் வீட்டில் இருக்கிறான் ஒருத்தன், இல்லை வேதம் சொல்லுகிறது, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறான். அருமையான அங்க வீட்டில் எலியாசர் வேலை செய்கிறாரு. அந்த எலியாசரை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு உறுத்தல் என்ன தெரியுமா? யாரோ ஒருத்தர் பிள்ளை வந்து என் வீட்டை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காத்திருப்பின் காலம் எப்படிப்பட்ட தெரியுமா? அது வேதனை நிறைந்த காலம். ஆண்டவர் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நமக்கு முன்பாக வைத்து சொல்றாரு, உன் வாழ்க்கையிலையும் நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறாய். எப்பெல்லாம் நீ முழிப்பு வருதோ, விழிக்கிறாயோ, அப்பெல்லாம் அது உன் மனசுல தோணுது, ஏன் ஆண்டவரை எனக்கு இந்த சூழ்நிலை, ஏன் எனக்கு இந்த நிலைமை, எப்போ இதிலிருந்து எனக்கு நீர் விடுதலையை தரப்போகிறீர், எப்போ எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறீர். நம்ம ஆண்டவரிடத்துல புலம்பிக் கொண்டிருக்கிறோம்.
அன்னாளுடைய வாழ்க்கை அப்படித்தான், குழந்தை இல்லை. ஒவ்வொரு முறையும் அவளுடைய வாழ்க்கை அவளுடைய சூழ்நிலை குறித்து வேதம் சொல்லும்போது சக்களத்திக்கு 10 பிள்ளை இருக்குது இல்லையா? பக்கத்து வீட்டில் அந்த அம்மா 10 பிள்ளையோட இருக்கிறா, இவளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவளுடைய வாழ்க்கையில அவள் நொந்து வேதனையோடு கண்ணீரோடு அவள் இருந்ததை வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த காத்திருப்பின் காலத்தில் முதல்ல அது வேதனை நிறைந்த ஒரு நேரமாக இருக்கிறது என்பதை இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரெண்டாவது, இந்த காத்திருப்பின் காலம் வேதனை நிறைந்தது மாத்திரமல்ல, மன சோர்வை கொண்டு வருகிற நேரம். மனம் சோர்ந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். காத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு காத்திருக்கிறேன். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. காலம் கடந்து போக 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 முதல்ல இருந்த அந்த சந்தோஷம், அந்த தைரியம், கடவுள் செய்வார், எனக்கு ஒரு நன்மை கடவுள் தருவார் என்று நான் யோசித்து ஆண்டுடைய சமூகத்தில் தைரியமாய் போய் உட்கார்ந்த காலம் போய் இப்போ என்ன ஆகி இருக்கிறது? மன சோர்வு வருகிறது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை என்ன பண்ணுமா? இளைக்க பண்ணும். சங்கீதக்காரனத்தில் கேட்டீங்கன்னா 69ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் அவர் சொல்லும்போது அங்கே இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு, நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆண்டவருக்கு அவன் சொல்றான், கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன். கூப்பிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டு நான் என்ன இருக்கிறேன்? இளைத்து போயிருக்கிறேன். மூச்சு வாங்குது, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு பலன் இல்லாமல் போயிருக்கிறது. 2வது சொல்றாரு, என் தொண்டை வறண்டு போயிருக்கிறது. 3வது சொல்றாரு, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போகிறது. எவ்வளோ காலம் காத்திருப்பது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அழுது என் கண்ணில் கண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு 119ஆம் சங்கீதத்தில் 123வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கேயும் சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 119 123. உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. மன சோர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் காத்திருந்து என்ன பிரயோஜனம்? சோர்ந்து போகிறது. தைரியமா ஆரம்பிச்ச ஜபம் இன்னைக்கு சோர்ந்து போன ஜபமாய் மாறி இருக்கிறது. தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தவர்கள் இப்போ சோர்ந்து போய் என்ன பண்ண போறேன், என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில என்ன அற்புதத்தை நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு சோர்வு வருகிறது. அப்போ காத்திருக்கும் காலத்துல முதல் அது எப்படிப்பட்டது? வேதனை நிறைந்தது. 2வது அது எப்படிப்பட்டது? மனசோர்வை ஏற்படுத்தக்கூடியது. 3வது நீங்க பார்த்தீங்கன்னா மனச்சோர்வுக்கு அடுத்தது வருகிறது என்ன தெரியுமா? ஒரு பதற்றம் வருகிறது. பதற்றம் வரும் காலம். இந்த காத்திருப்பின் காலம் எப்படிப்பட்டது? சில நேரங்களில் பதறி போகிறோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே நாம் பார்க்கிற ஒரு சூழ்நிலை என்ன தெரியுங்களா? சமாரியா ராஜாவை அங்கே சீரியா ராஜா அவன் முற்றுகை போட்டான். சமாரியாவை சீரியா ராஜா முற்றுகை போட்டான். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தை விளக்குறாங்க. 25வது வசனத்தை பாருங்க. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த சூழ்நிலையை பாருங்க. ஒரு கழுதை தலைக்கு 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை என்ன செய்தார்களாம்? முற்றுகை போட்டார்கள். அப்போ
மாட்டு தலை இல்லை, என்ன தலை விற்கிறாங்க? கழுத தலைக்கு விலை போகுது. கழுத ஒரு அந்த அந்த நாட்களில் அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. ஆண்டவரே கழுதையை மதிக்கலை அல்ல, அதை அவர் மீட்டுக்கொள் அப்படின்னு சொல்லலை, அதை கழுத்தை முறிச்சு போடுன்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த கழுதைக்கு இப்போ ஒரு மதிப்பு வந்திருக்குது. அதனுடைய தலைக்கு என்ன விலை தெரியுமா? 80 வெள்ளிக்காசு. புறாவுக்கு போடுகிற பயறு, கார்படி பயறு, புறாவுக்கு போடுறது நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் போட மாட்டாங்க, இருக்கிறதுலே கடைசி குவாலிட்டி. அதுக்கு எவ்வளவு மதிப்பு? கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது. சரி, இவ்வளவுதானா அப்படின்னு பார்த்தா அடுத்தது என்ன நடக்குது? பிள்ளைகளை சாப்பிடுகிற ஒரு நெருக்கடியான நிலைக்கு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 26வது வசனத்துல, அலங்கத்தின் மேல ராஜா நடந்து போகும்போது ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்று சொல்லுகிறார். ராஜா அவர் ரொம்ப சந்தோஷமா தைரியமா இருக்கிறார்னு இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்குது. ஆனா ராஜாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லுகிறான். எங்கேயுமே ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்னெல்லாம் போச்சு, பஞ்சம் வந்திருக்கிறது. ராஜா இருந்து 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 கடைசியில அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? 33வது வசனத்தை பாருங்க. அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார். எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன சூழ்நிலையில ராஜா சொல்றான், இன்னும் நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படிதான் சொல்றோம், இன்னும் ஆண்டவருக்காக காத்திருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? மனிதர்கள் சொல்லுவாங்க, ஜபம் ஜபம்னு ஓடுனிய, என்ன கிடைச்சது? வேதத்தை படிச்சிய, என்ன கிடைச்சது? நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தவறாம போனைய, என்ன கிடைச்சது? மனுஷன் சொல்றானோ இல்லையோ, பிசாசு நம்ம காதுல சொல்லுவான், நீ தேவனை தேடி உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்ல கவனிங்க, இங்கே இந்த 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 வேதம் நமக்கு சொல்லுகிறது, காத்திருப்பின் காலம் எப்படிப்பட்ட தெரியுமா? பதறுகிற நேரம் வரும், பதறுகிற நேரம் வரும். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தில் நாம் பார்க்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அதை திரும்பவும் வேதம் அழுத்தி சொல்லுது, பிள்ளை இல்லை, இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இப்போ பாருங்க, இங்க ஒரு பதற்றம் வருது. கடவுள் சொல்றாரு, உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா இந்த சாராய் காத்திருந்து காத்திருந்து இப்போ ஒரு பதற்றம் வருது, எனக்கு பிள்ளை இல்லை. அந்த அம்மா சொல்றாங்க, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்து இருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். பதற்றம் என்ன பண்ணு தெரியுமா? ஒரு குறுக்கு வழியை தேடுது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை இப்போ இந்த அம்மா மறந்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என் வீடு இந்த அடிமை பெண்ணாலே கட்டப்படும் என்று சாராய் சொல்லுகிறாள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, பதற்றம் வரும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம எல்லாருமே பதறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அவருக்காக காத்திருப்பது நல்லது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆனால் சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுது தெரியுமா? முதல்ல அது மனவேதனையை கொண்டு வருது, 2வது அது என்ன பண்ணுது? மனச்சோர்வை கொண்டு வருகிறது, 3வது பதற்றத்தை கொண்டு வருகிறது. ஏன் நான் காத்திருக்கணும்? காத்திருந்து நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு கேட்க வைக்கிறது. 4வது நாம் பார்க்கும்போது, இந்த சூழ்நிலைகளிலெல்லாம் ஒருவேளை நாம் தவறிவிட்டோமானால்
நீங்களும் நானும் அடுத்தது செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிற ஒரு நாள் இருக்குது. அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக என்னை நிரூபிக்க வேண்டியவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. காத்திருக்கிற காலம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆண்டவரே, நான் உத்தமன் என்று நீர் காணும்படி உமக்காக நான் நிற்பேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இருக்க வேண்டும்? உத்தமனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருக்கிறேன் நம்ம சொல்றோம், நான் காத்திருக்கிறையா, ரொம்ப நாள் காத்திருக்கிறையா, ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்வார்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லது. ஆனால் இதுக்கு இடையில மனவேதனை வருது, அப்புறம் என்ன வருது? மன சோறு வருது, அப்புறம் ஒரு பதற்றம் வருது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, சில நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக உண்மை இல்லாதவனாய் அல்லது குற்றம் உள்ளவனாய் என்னை நிற்க வைக்கிறது. இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த உத்தமனாயிரு என்கிற அந்த வார்த்தையை மூல பதத்திலிருந்து நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா அது சொல்லுது, முழுமையானவனாயிரு, குற்றமற்றவனாயிரு, நம்ப தகுந்தவனாயிரு, குற்றம் சாட்டப்படாதவனாயிரு. இல்ல எப்படி சொல்லுது பாருங்க, குற்றம் எப்படி முழுமையானவனாக, குற்றமற்றவனாக, நம்ப தகுந்தவனாக, குற்றஞ்சாட்டப்படாதவனாக நம்ம ஆண்டவருக்கு முன்னால நிற்க வேணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றார் தெரியுங்களா? கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆனா அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஆபிரகாம் முழுமையாய் நம்பி இருந்திருப்பானால் அந்த 16ஆம் அதிகாரம் எழுதப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சாராய் சொல்றாங்க, என் அடிமை பெண்ணாகி ஆகாரின் மூலமாய் என் வீடு கட்டப்படும்னு சொல்லும்போது ஆபிரகாம் உண்மையிலேயே விசுவாசித்து ஆண்டவருக்காக நின்று இருப்பானால் அவன் சொல்லியிருப்பான், நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, கடவுள் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், அவர் உடன்படிக்கையின் பிள்ளையை நமக்கு தருவார்னு சொல்லியிருப்பான். ஆனா இங்க ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை கொஞ்சம் மறந்துட்டான். ரெண்டாவது, அவருக்கு முன்னால நான் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பதை அவன் மறந்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்னை நம்பு. எப்படி நம்பணும்? சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாம் அவரை நம்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நடக்கும் என்ன சூழ்நிலை எப்படி இருக்குது, செய்வாரு, எப்போ செய்வாரோ தெரியல. இப்படி நிறைய நேரங்களில் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் ஒரு பாரடாக்ஸ்னு ஒரு வார்த்தை வருது. எல்லாமே நடக்கும்னுவாங்க, நடக்காதுன்னுவாங்க, இருக்குதுன்னுவாங்க, இல்லைன்னுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், காத்திருக்கிறல்ல, ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்க, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ பதறி போய் குறுக்கு வழியை தேடாத, நீ பதறி போய் வேற எங்கேயும் ஓடாத, நீ எனக்கு முன்பாக, அல்லேலூயா, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. யாருக்கு முன்னால நடக்கணும்? அல்லேலூயா. அதில் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருக்கு முன்னால் நடக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைங்க நமக்கு முன்னால் நடப்பாங்கல்ல, நம்ம சொல்லுவோம், என் கண்ணு முன்னாலே இருக்கணும், எங்கேயும் ஓடிடக்கூடாது சொல்கிறோம். ஏன்? என்னை விட்டு எங்கேயாவது தூரம் போனீங்கன்னா தீங்கு வரும். ஆண்டவர் சொல்ற, என் முன்னால் நட, நான் உன்னை பார்க்கணும், உன்னுடைய நடக்கையை பார்க்கணும், உன்னுடைய பேச்சை நான் பார்க்கணும், உன்னுடைய செயல்களை நான் பார்க்கணும். நீ உத்தமன் என்று நீ உன்னை எனக்கு முன்பாக நிரூபிக்க வேணும். அல்லேலூயா. எனக்கு நிறைய நேரங்களில் அந்த காரியத்தில் நாம் தவறி போயிருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்னால், அவருடைய முகத்துக்கு முன்னாலே நிறைய முறை நம்ம வேதனையாய் பேசியிருக்கிறோம். இல்லை, வேதனையாய் பேசியிருக்கோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை, ஜெபிக்கிறார், பல நாட்களாய் ஜெபிக்கிறார், அதில் விடுதலை கிடைக்கல. ஒரு நாள்
ஆலயத்திற்கு புறப்படுகிற நேரம் அவருடைய குடும்பத்தில் அந்த பிரச்சனை தலை தூக்குது. இவர் ஆலயத்துக்கு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாரான்னு தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியும்னு நான் இவ்வளவு நாளும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க, இல்லைன்னா என்ன தீர்த்துருங்க. நான் வாழ்ந்து இனிமேல் ஒரு நன்மையை பார்ப்பேன் என்பது எனக்கு நம்பிக்கை வரலப்பா. ஒன்று இந்த பிரச்சனையை நீங்கள் தீருங்க, இல்லைன்னா நான் செத்து போகிறேன்னாரா. யோசிச்சு பாருங்க, எனக்கு எத்தனை முறை நாம் அதை சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாம், நான் நினைக்கிறேன் ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பவுல் ஆபிரகாமை குறித்து சொன்ன வார்த்தையெல்லாம் இப்போ நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கையில இப்போ அவன் ஆண்டவருக்கு முன்னால தன்னை ப்ரூவ் பண்றான். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன். அல்லேலூயா, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நம்புகிறேன். கடவுளுக்காக கொஞ்ச நாள் காத்திருக்கிறதுல நல்லதுங்க. நிரூபிக்கணும். ஆண்டவரே, நான் உமக்காக காத்திருக்கிறேன், நிரூபிக்கணும். நான் இப்படி யோசிக்கும் போது சவுல் தான் ஞாபகத்துக்கு வந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா, அந்த இடத்துல பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதற்காக சவுலும் அவனுடைய கூட்டமும் வந்திருக்கிறாங்க. சாமுவேல் சொல்றாரு, நீ எனக்காக காத்திருன்றார். அல்லேலூயா, நீ எனக்காக காத்திரு, நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் போனார். வேதம் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? அந்த 8வது வசனத்தை வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவேளை சாமுவேல் சொல்லிட்டு போயிருப்பார், 7 நாள் கொஞ்சம் பொறுமையா இருப்பா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ எதிரில் இருக்கிற பெலிஸ்தியர்களை பார்த்து ஜனங்க பயந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு ஆட்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை பார்த்த இந்த சவுல் என்ன பண்றாருன்னா, 7 நாள் மட்டும் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. நடக்கிறது என்ன? ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். சும்மா அப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பெரிய கூட்டம், என்ன, ஒரு 5000 பேர் இல்லை 10,000 பேர் இவனை பக்கத்தில் யுத்தத்துக்காக நிற்கிறாங்க. இப்போ சவுலுக்கு ஒரு தைரியம் இருக்கும், இத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படியும் ஜெயிச்சிருவோம், சாமுவேல் வரட்டும், பலி செலுத்தட்டும், சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு காத்திருக்கிறாரு. 7 நாள் காத்திருந்தாரு. 7வது நாள் திரும்பி பார்த்தா 300 பேர் 400 பேர் நிற்கிறான். மீதி பேர்லாம் எங்கய்யா? ஐயா, பெலிஸ்தரை பார்த்து பயந்து போய் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருப்பீங்க? இப்போ பாருங்க, வேதம் சொல்லுது, சவுல் என்ன பண்ணுறாரு, சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். 7 நாள் காத்திருந்தார். சொல்லப்பட்ட காலத்துக்கு வரைக்கும் காத்திருந்தார், உண்மை. ஆனால் வேதம் என்ன சொல்லுறது, இந்த 7 நாள் காத்திருந்தவன் இப்போ பலி செலுத்தி, வேதம் சொல்லுது, பலி செலுத்தினான். 10வது வசனம் சொல்லுகிறது, அவன் சர்வாங்க தகன பலி இட்டு முடிக்கிற போது. அல்லேலூயா, 7 நாள் காத்திருந்தாரே. இன்னும் கொஞ்ச நேரம் அந்த பலி செலுத்துறதுக்கான மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் இருக்குமா, இல்லை ஒரு 2 மணி நேரம் தான் வச்சுங்களேன். இந்த 2 மணி நேரம் அவன் காத்து இல்லாமல் போனதுனால அவன் 7 நாள் காத்திருந்த அந்த காத்திருப்பு வீணாய் போய்விட்டது. அல்லேலூயா. நம்மளா இருந்தோம்னா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? பரவாயில்லையா, இவ்வளோ நாள் காத்திருந்த, நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, பலி செலுத்திட்டியா, அது செஞ்சிருக்க கூடாது, நீ தவறி செஞ்சிட்ட, விட்டுரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீங்கள் வேதத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சாமுவேல் சொல்றார் 11வது வசனத்தில், நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடியினால் கில்காலில்
பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா சவுல் மேல எந்த குற்றத்தை நாம் சொல்ல முடியாது. உண்மைதானா? பெலிஸ்தர் வந்துருவாங்கன்னு பயந்தேன், இன்னும் நான் ஆண்டவருடைய சமூகத்தை தேடல, ஆகவே நான் இதை செய்தேன். ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா? புத்தியீனமாய் செய்தீர். காத்திருந்திய, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்தீனா நீ உன்னை நிரூபித்திருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதான் சொல்றார், காத்திருந்தல்லப்பா, இத்தனை வருஷம் காத்திருந்திய, இன்னும் ஒரு மாசம் இல்லை ஒரு 6 மாசம் காத்திருந்திருக்கலாமே, அவசரப்பட்டுட்டிய. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ உன்னை நிரூபிக்க வேணும். எனக்கு நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போம், கர்த்தாவே உங்ககிட்ட இருந்த அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் உமக்கு முன்பாக நிற்பேன். எப்படி நிற்பேன்? என்னை ப்ரூஃப் பண்ணுவேன். நான் உமக்கு முன்பாக உத்தமன் என்று என்னை நான் நிரூபிப்பேன் சொல்லி பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. அந்த காத்திருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? நிரூபிக்க வேண்டிய காலம், என்னை நான் நிரூபிக்க வேண்டிய காலம். அடுத்தது என் விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ண வேண்டிய காலம். என்ன காலம் அது? காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். வேதம் அந்த ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அவர் பேசுறார். அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா 19வது வசனத்தில் சொல்றார். 4:19 வாசிங்க பார்க்கலாம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் என்ன பண்றான்? கொஞ்சம் தடுமாற்றம் தான். ஆனா 17க்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் எப்படிப்பட்டவனா இல்ல, பலவீனமாயிருக்கவில்லை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? பலமுள்ள விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த பலமுள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். சூழ்நிலைகளை பார்க்கல. அல்லேலூயா. அமைதியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னத்தை பார்க்கல? ஐயோ காலம் கடந்து போகிறதே, காலம் கடந்து போதே, எவ்வளோ காலம் காத்து இருக்கிறது, பலவீனமாகிட்டே போகுதே, குறைவுபட்டுக்கிட்டே போகுதே. இல்லை காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. மரியாள் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. அந்த அம்மா பதற்றத்தில் ஓடி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, நீ காத்திருக்கணும். எது வரைக்கும் காத்திருக்கணும்? அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை இடுகிறதுல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் முதல்ல சூழ்நிலைகளை பார்க்கல, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா. சூழ்நிலை எங்க போகல, அவன் மண்டையில் ஏறல. சூழ்நிலை ஃபேக்ட் தான், அதை மாற்றவே முடியாது. அது என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு 99 வயசு வச்சுக்கோமே, 99 வயசு. சாராளுக்கு 89 வயசு. இதுக்கு மேலே இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? கவர்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 40 வயசு, பெண்களுக்கு 35 வயசு இருந்தால் அடாப்ஷன் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலான்றான். ஏன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு பிள்ளை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுறான். ஆனால் கர்த்தர் என்ன முடிவு பண்ணுறாரு தெரியுமா? 99 வயசானாலும் காத்துரு. இல்லை, சாராளுக்கு 89 வயசானாலும் காத்துரு. நீ எனக்கு முன்பாக உன்னை நிறுவி நான் உனக்கு அற்புதம் செய்வேன்.
இப்போ ஆபிரகாம் பாருங்க, அதை அந்த சூழ்நிலையை அவன் தன்னுடைய மனதில் எண்ணாமல் அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அல்லேலூயா. அவனுக்குள்ள இப்போ இன்னொரு காரியம் வருது. ஆண்டவருக்கு முன்னால் அவன் தன்னை நிரூபிக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான் தெரியுமா? என்கிட்ட கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் சந்தேகத்தோடு நிற்கிறேன்னா, இல்லை சந்தேகமே படாமல் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேனா? காலம் கடந்து போகிறது, பலவீனங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, நம்பிக்கை எல்லாம் அற்று போய் கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆபிரகாம் அவன் அவிசுவாசமாய் இல்லாமல் சந்தேகப்படாமல், வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. முழு நிச்சயம். அவங்ககிட்ட கொஞ்சம் கூட என்ன இல்லை, சந்தேகம் வரல, முழு நிச்சயமாய் நம்பினான். எனக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு, இந்த காத்திருப்பு காலத்தில் நீ என்ன செய்யணும்? உன் விசுவாசத்தை அறிக்கையிட வேணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யார்கிட்ட அது போய் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் சொன்னா அவன் திருப்பி என்ன சொல்லுவான் தெரியுமா? அட போயா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது, வயசாகி போச்சு, நீயும் பலவீனப்பட்டு போன, உங்கள் வீட்டம்மாவும் பலவீனப்பட்டு போயிட்டாங்க, ஊரில் உலகத்தில் 40 வயசுக்குள்ள குழந்தைய பெற்றுக்கிறான், நீ 100 வயசு வரைக்கும் காத்து இருந்துட்டு கிழவனான பிறகு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார்னு சொல்றிய, உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாதா? நம்ம ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட நம்பி உனக்கு புத்தியே கிடையாதா? எவ்வளோ காலம்தான் இப்படி சொல்லிகிட்டு இருப்ப? இல்லை, எவ்வளோ காலம்தான் இப்படி சொல்லிகிட்டு இருப்ப? ஆனால் ஆபிரகாம் கிட்ட போய் சொன்னால் அவர் சொல்லுவார், யோ அமைதியாக போப்பா, நான் விசுவாசித்து இருக்கிற ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவன். அல்லேலூயா. அவன் அப்படி சொன்னான், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர். இவன் ஆண்டவர் சொன்னதை அவன் திருப்பி சொல்லியிருப்பான், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உமால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் மற்று போனாலும் நீர் எல்லாவற்றையும் புதுப்பிக்க வல்லவர். என் சரீரம் செத்து போனாலும் என் சரீரத்தை உயிர்ப்பிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். சாராவுடைய கற்பம் செத்து போனாலும் அந்த கற்பத்திலும் உயிரை வைப்பதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ளவர். பைபிள் சொல்லுது, அவன் தேவனை என்ன பண்ணானா? மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம செய்ய தவறுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த காத்திருந்து சோர்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக கர்த்தரை நாம் என்ன பண்றோம்? மட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும், நீர் செய்வீர், நீர் செய்வீர், நீர் செய்வீர். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எனக்கு செய்வீர், ஒரு நன்மை நீர் எனக்கு செய்வீர், நான் காத்திருக்கிற இந்த காத்திருப்பை கர்த்தர் மாற்றுவீர் சொல்லி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் வெற்றி பெற்றான். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல அவன் தன்னை நிரூபிக்கிறான். எப்படி நிரூபிக்கிறான் தெரியுமா? நான் சாதாரணம் இல்லை ஆண்டவரே, என் விசுவாசத்தில் நான் வல்லவனாய் மாறி இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆகார் பிரச்சனையில விசுவாசத்தை இழந்து போய் நின்னவன் இப்ப ஆண்டவருக்கு முன்னால தன்னை நிரூபிக்கிறான். என்ன நிரூபிக்கிறான் தெரியுமா? நான் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறி இருக்கிறேன், வெற்றி பெற்று இருக்கிறேன். இப்பதான் பைபிள் சொல்லுது, அவனுடைய காத்திருப்பு காலம் முடிந்தது. அல்லேலூயா. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குதுப்பா. என் காலம், காத்திருக்கிற இந்த காலத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். அது வேதனை நிறைந்த காலம்தான், மன சோர்வு நிறைந்த காலம்தான், அது மாற்றம் என்ன சொல்றது, பதற்றம் வருகிற காலம்தான். அதில் என்னை நான் நிரூபிக்க வேண்டும். ரெண்டாவது, என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கையிடும்போது
இந்த காத்திருப்பு காலத்தை கர்த்தர் முடித்து வைக்கிறாரு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 2வது 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 21. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே மிக முக்கியமானது. பைபிள் சொல்லுது ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில், அதுதான் உண்மை இல்ல. சரீரம் செத்து போன ஒரு மனுஷன், எந்த பலனும் இல்லாத ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியானால். அல்லேலூயா. அசாத்தியங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்ன செய்வார்? சாத்தியமானதை செய்கிறதுக்கு அவர் தேவையில்லை. உண்மைதானே? நடக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஆண்டவர்? நடக்காதுன்னு ஒரு காரியம் இருக்குது பாருங்க, அந்த நடக்காதுன்னு சொல்கிற காரியத்தை நடத்துவதற்கு தான் கர்த்தர் தேவை. அல்லேலூயா. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்த வயதிலே சாராள் கர்ப்பவதியாகி, 3வது ஒரு வார்த்தை சொல்லுது தேவன் குறித்த காலத்தில். அல்லேலூயா. என்னையா அப்போ 25 வருஷம் காத்திருக்கணுமா? 25 வருஷம் நம்மளா இருந்தாலும் என்ன கேட்டிருப்போம் தெரியுமா? நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு நாள் குறித்து வச்சுக்குவ, அது வரைக்கும் நான் படாத பாடுபட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா? இல்லை, கேட்போம்ல. ஒன்று தெரிஞ்சுங்க, நான் என்ன வேதனைப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் நிந்தைகளை அனுபவித்தாலும் அவர் குறித்திருக்கிற ஒரு காலம் உண்டு. அந்த காலத்தில் வேதம் சொல்லுகிறது சாராள் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஈசாக்கு என்று பெயரிட்ட உடனே பைபிள் ஈசாக்குன்னு பேர் வச்ச உடனே இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அல்லேலூயா. தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்னு சொல்றாங்க. 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இதே சாரால் அங்க நகைத்தார்கள். இல்லையா? என்ன சூழ்நிலையில் நகைச்சா தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்பவும் உன்னிடத்துல வருவேன், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நான் உன்னிடத்துல வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது இந்த அம்மா பின்னால் இருந்துட்டு என்ன பண்ணாங்களா? நகைத்தாள். சாரால் நகைத்தாள். இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொன்ன இதே சாரால் இப்ப வேதம் சொல்லுகிறது அவள் குழந்தைய கையில வச்சுட்டு அந்த அம்மா சொல்றாங்க, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, என் வாழ்வில நம்ம வாழ்க்கையில காத்திருக்கும் காலம் ஒன்று இருக்கிறது. அந்த காத்திருக்கும் காலம் வேதனை நிறைந்த காலம். அந்த காத்திருப்பு காலம் மனசோர்வு மிகுந்த காலம். அந்த காத்திருப்பு காலம் பதற்றம் வருகிற காலம். ஆனால் அந்த காத்திருப்பு காலத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நிரூபித்து கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு காத்திருப்போமானால் பைபிள் சொல்லுது ஒரு நாள் வருகிறது, நடக்காது, எப்படி நடக்கும்னு சொன்ன சாரால் நகைத்தாள். அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய காலம் என் கையில் இருக்குது. அல்லேலூயா. நீ காத்திருக்கிற இந்த காலம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. குறித்த காலத்தில் அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காத்திருப்பு காலம் எனக்கு பதற்றத்தின் காலமாகவே இருக்கிறதப்பா. இந்த காத்திருப்பின் காலம் மன சோர்வை கொண்டு வருகிற காலமாகவே இருக்கிறது ஆண்டவரே. இந்த காத்திருப்பு காலம் வேதனை நிறைந்த காலமாக இருக்குதப்பா. பல நேரங்களில் நாங்கள் பதறிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நீ உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை நிரூபிக்க வேண்டியவர்கள், நாங்கள் குற்றமற்றவர்களாக, நம்ப தகுந்தவர்களாக, நாங்கள் முழுமையானவர்களாக உமக்கு முன்னால் நடக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே.
எங்களை ஒரு விச பலப்படுத்துங்கப்பா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்ப வேணும்ப்பா. சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர் என்று நாங்கள் உம்மை நம்ப வேணும். நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்ப வேணும். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த வேணும். விசுவாசத்தில் வெற்றி சிறக்க வேணும். எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. காலம் வருகிறது, காலம் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு காலம் நாறுகிறது. நீ காத்திருந்த இந்த காலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நீ பட்ட அவமானம், நீ பட்ட வேதனை, நீ பட்ட துன்பங்கள், மன பதற்றங்கள், பயம், கலக்கம் எல்லாவற்றையும் மாற்றி உன்னை சந்தோஷமாய் நிறுத்துகிற ஒரு காலம் ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. அவர் குறித்திருக்கிற அந்த காலம் வரும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு உண்மை உள்ளவர். உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய கண்ணீர் மாறும், உன்னுடைய வேதனைகள் மாறும், உன்னுடைய அழுகை மாறும், உன்னுடைய புலம்பல் மாறும். ஆண்டவரை, எவ்வளவு காலம் நான் காத்திருக்கணும்ப்பா கேட்கிறீங்க இல்லையா? எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த நாள் வரும் பொழுது யாரும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ தானாய் சந்தோஷமாய் மாறுவாய். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு முன்பாக ஆனந்த களிப்பாக மாறும். இதுவரைக்கும் நீ புலம்பின புலம்பல் ஆண்டவருக்கு முன்னால சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உன்னை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். ஒப்பு கொடுப்போமா. பரிசுத்த பிதாவே, எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குதப்பா. இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல எங்களுடைய காத்திருப்பின் காலத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பதற்றமும் பயமும் மனச்சோர்வும் வேதனைகளும் நிறைந்த இந்த காத்திருப்பு காலத்தில் உமக்கு முன்பாக நடந்து கொண்டு எங்களை உத்தமர்கள் என்று நிரூபிக்கும்படி எங்களுக்கு நீர் கிருபை செய்யுங்க. எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் வல்லவர்களாய் அதை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று உமக்கு சாட்சியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் பெருகும்படி ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.